அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 19 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதிலளிப்பேன் என்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார்ல. ஆண்டவரே, இந்த யுத்தத்தில் தைரியமாக போரிடும் எங்கள் குமாரனை நோக்கி பார். அவர்களுக்கு முன்னே செல்லும் இந்த பலத்த யுத்தத்தை அவருக்காக நீரே செய்திடும். எங்களுக்கு வெற்றியை அருள செய்யும் என்று ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். உள்ளத்தை திறந்து ஆண்டவரத்தில் முழுமையாக ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பிரைஸ் லார்ட். இன்றைய நாள் ஒரு முக்கியமான விஷயத்தை போய் ஷேர் பண்ண வந்திருக்கேங்க. சமீபத்தில் ஒருத்தவங்க கால் பண்ணி பேசியிருந்தாங்க. எங்கள் சர்ச் வரக்கூடியங்க தான் அன்பிய தலைவின்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறதுனா சத்துணவு வேலை செய்வோம் பார்த்துருக்கீங்களா? அந்த குழந்தைங்க பராமரிக்கிறது கவர்மெண்ட் வேலை இல்லை, பர்மனெண்ட்டும் பண்ணல. ஸோ அந்த வேலைக்கு எடுத்துகிட்டு ஒரு 5 வருஷமாக போயிட்டுருக்காங்க. இன்னும் பர்மனெண்ட் பண்ணல. குழந்தைங்கள பார்த்துக்கணும், ஹெல்ப்பர் வேலைக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ண சொன்னால் பண்ணுவாங்களாம். அவங்களுக்கு ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ் முன்னாடி ஒரு கால் ஒன்று வந்திருக்கு ஈவினிங் டைமில். இது மாதிரி உங்களுடைய பேங்க்கு ஏடிஎம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆக போகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஏடிஎம் கார்டு இருக்க நம்பரை சொல்லுங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு பணம் எடுக்க முடியும். பிளாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அலையணும் பேங்க்குக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க நான் நேரில் வந்து பண்ணிக்கிறேன் பேங்க்குக்கு, என்னை விட்டுருங்க, கட் பண்ணுறேங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஏங்க சொன்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லி திட்டிருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் காசு எடுக்க முடியாது, பிளாக் ஆகிடுறதுக்கு தாங்க கால் பண்ணிகிட்ருக்கோம், வேணால் உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்கிறேன்னு சொல்லி ஏடிஎம்மில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கும்போது இந்த 16 நம்பர் சொல்லுவோம்ல, அந்த நம்பர் கரெக்டாக சொல்லியிருக்கான். அதேமாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கரெக்டாக சொல்லியிருக்கான். இவங்களுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, சரி பேங்க்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, உங்களோட ஏடிஎம்மை வந்து ஃபோட்டோ பிடிச்சி அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க. சரி ஏடிஎம் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்த நிமிஷமே அவன் அக்கௌண்ட்டில் இருந்த 13,000 ரூபாவை எடுத்துட்டாங்க. ஒரு ஓடிபி ஒன்று வரங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஓடிபி நம்பரும் சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு மெசேஜ் வருது என்ன அப்படின்னா, வெறும் 70 ரூபா பேலன்ஸ் தான். 13,000 ரூபா இருந்துச்சு, வெறும் 70 ரூபா பேலன்ஸில் தான் இருக்குது. இப்போது ரொம்பவே உடஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நேரில் மீட் பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க. அழுதுருந்தாங்க வேறு. எனக்கு எதுவுமே தெரிலப்பா, ஃபோன் கூட ஆப்ரேட் பண்ண தெரியாது, இந்த பட்டன் ஃபோன் தான் வச்சுருந்தேன், என் பசங்க வந்து ஃபோன் வச்சுக்கோங்கம்மா, ஸ்கூல் ஒர்க் போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அதில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினேன், இதில் இந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு தெரியாது, நான் பேங்க்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க நம்பி எல்லாமே கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் என்ன பண்ணேன், ஏடிஎம் கார்டை நான் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்பவே மனசை உடஞ்சிட்டாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி அப்படின்னு சொல்லி என் கணவர் திட்டினார், மாமியார் திட்டினாங்க. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, தப்பான முடிவு கூட போயிடலான்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க, காசு இன்றைக்கி வர நாளைக்கு போகும் அப்படின்னு சொல்லி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் சேஃபாக இருங்க. யார் கால் பண்ண, பேங்க்லேருந்தே கால் பண்ணிட்டோம், உண்மையாகவே நான் நேரில் வந்து பேசிக்கிறேங்க, கட் பண்ணுறேங்க, அவாய்ட் பண்ணுறேன். இந்த ஓடிபி ஷேர் பண்ணுறது, நம்ம டீட்டெயில்ஸை வந்து முழுமையாக சொன்னாலுமே நம்ம உண்மையாக நம்புறது, அதெல்லாம் வேணாம். நான் நேரில் வந்து எதாக இருந்தாலும் அட்ரஸ் கொடுங்க, நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க காசு விட்டுட்டாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரே வார்த்தை சொன்னாங்க, காசு இருந்தால் தான் ஒருத்தவங்களுக்கு மதிப்பு இல்லை, அந்த காசு இல்லைன்னா நம்மளை எப்படிலாம் வந்து பேசுவாங்க, என்னென்ன எப்படிலாம் நடத்துவாங்கன்றதை நான் அன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். என் மாமியாராக இருக்கட்டும், என் கணவராக இருக்கட்டுமே, அவ்வளோ பேச்சு பேசுனாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அந்த காசு கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்கல்ல, அடுத்தவங்க காசை திருடுறது, இந்த டிஜிட்டல் முறையில் பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆன்லைனில் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வரா மாதிரியே நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், வந்துருச்சுன்னு சொல்லி நம்மளுடைய காசை திரும்பி அனுப்ப சொல்கிறாங்க. இதுவும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அப்படிலாம் ஏமாறாமல் இந்த மாதிரி பண்ணுற ஆட்களுக்கு தக்க தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தவங்களுடைய காசுக்கு அலையிறாங்களா, அவங்களுடைய வயிற்றுச்சல் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்களாம், கண்டிப்பாக மாட்டுவாங்களாம். நீங்கள் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய உழைப்பு திருட்டுறாங்களே, கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து என்ன நடந்தாலும் சரி தைரியமாக இருங்க, எது நடந்தாலும் சரி யாரோட ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ உனக்கு விரோதிகள் உனக்கு எதிராக போரிடலாம், ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். சில வேளையில் ஆண்டவரிடம் நம்ம ஜெபிக்கின்ற வேலையில், ஆண்டவரே எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ இன்னல்கள் வந்துட்டுருக்குப்பா,
நானும் எவ்வளோ விஷயங்கள் போராடி மேலே வரணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் முடியல. ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட எப்படி ஏகப்பட்ட சங்கடங்கள். நானும் நம்பிட்டேன். நம்பி இன்றைக்கி பணத்தை விட்டேன்னு சொல்லி கண்ணீரோடு எங்களை சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஸோ நம்மளும் சேஃபாக இருப்போம், பத்திரமா இருப்போம், கலங்காதீங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தைரியத்தை கொடுக்க போகின்றார். இக்கட்டான சூழ்நிலையில் கூட எப்படி நீ ஃபேஸ் பண்ண போகிற, பார்த்துக்கலாம். காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. வார்த்தை விட்டுட்டால் நம்ம அள்ள முடியாதுங்க. அடித்தா கூட அந்த வலி போயிடும். சொல்கிற வார்த்தை கடைசி வரைக்கும் உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறது பார்த்து நிதானமாக பேசுங்க. இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, பயங்கரமான பராக்கிரமசாலியாகவும் எங்களை தற்காக்கின்றவராகவும் இருக்கின்றபடியால் உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எல்லா யுத்தத்தையும் பாரத்தையும் சவால்களையும் இன்றும் கரங்களில் ஒப்படைக்கின்றனப்பா. எங்களுக்காக யுத்தம் செய்திருவீராக. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காகவும் எங்களை ரட்சிப்பதற்காகவும் வாக்கு கொடுத்திருக்கின்றபடியே எந்த சத்துருவும் எங்களை நெருங்க விட மாட்டேன் நம்புகிறேன் இயேசப்பா. நாங்கள் பலவீனப்படும் போது எங்களை பலப்படுத்தி அருள வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எங்கள் இருதயத்தை தைரியத்தினால் நிரப்புவீராக ராஜா. வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி அருள வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எங்களுக்கு முன்னே சென்று எல்லா எதிர்ப்பும் இக்கட்டு இயலாத சூழ்நிலையில் நடுவிலும் எங்களுக்கு வெற்றியை அருள செய்திருவீராக ராஜா. எங்கள் வாழ்க்கை உம் மகத்தான வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. உம் நாமத்திற்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம் பரிபூர்ண சித்தத்தில் எங்களை நிலைநிறுத்தி எல்லா சூழ்நிலையிலும் உம்மை முழுமையாய் நம்புவதற்கு உதவி செய்வீராக தகப்பனே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா செபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் கண்ணீரை தொடப்பீராக. எங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பி நம்புகிறேன் ஏசப்பா. யாருக்கும் எந்த கஷ்டத்தை கொடுத்துடாதீங்கப்பா. நாங்கள் எதுவுமே தெரியாமல் இருக்க வேலையில் கூட யாரோ எங்களை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஆண்டவர். பணத்திற்காக பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்கப்பா. இன்றைக்கி பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனிதர்களுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுன்னு சொல்லி கலங்கி நிற்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கி இருக்கோம்ல. பணம் தான் பிரதர் முக்கியம் வாழ்க்கைக்கு. நாங்களாம் ஒன்றுமே இல்லைல்ல, அவ்வளோதான் போல். பணம் இருந்தால் தான் நம்மக்கிட்ட ஜாலியாக பேசுவாங்க, பணம் இல்லைன்னா அவ்வளோதான் ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி அந்த நிலைமைக்கு தள்ளப்படுற ஒவ்வொருக்கும் நல்ல ஒரு ஆலோசனை கொடுங்கப்பா. தவறான எண்ணத்துக்கு போகக்கூடாது. அந்த தப்பான முடிவுகள் வாழ்க்கைக்கு சரியில்லை. நல்ல ஒரு விஷயத்தை கொடுங்கப்பா. நீ தான் பார்த்துக்கணும் ஏசப்பா. எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நம்புற ஆண்டவரே. உண்மை நோக்கி ஜெபிக்கின்ற வேலையில் எங்கள் நிச்சயமாக நீர் எங்களை பத்திரமா பார்த்துப்பீங்க நம்புகிறப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுவீராக, பொருளாதாரத்தில் உயர்த்துவீராக ராஜா. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்குறப்பா. எங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறோம். எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.